தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம். ஏன்னா 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால் தொழிலில் இருந்த தடை, தாமதம், பிரச்சனை, அதே மாதிரி கடன் தொந்தரவு எல்லாமே இந்த காலகட்டத்தில் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு சார்ந்த விஷயங்களை பெரிய லெவலில் ஒரு சேஞ்சஸை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் கொடுக்க போது. 7.5 சனியெல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் கடந்து சில நன்மைகளை கொடுக்கக்கூடிய, அது முக்கியமாக ஒரு 50 நாட்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் இருக்கு. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குருவின் அதிசார பெயர்ச்சி பலன்களை பற்றி 12 ராசி என்பதற்கு விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அதிசாரம்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதையில் சில காலங்கள் சில கிரகங்கள் அதிக வேகமான நகர்வை பெறும். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் அது அடுத்த ராசிக்கு நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுபோல இப்போ சூரியனுடைய நீள்வட்ட பாதையில் குரு வேகமாக நகர்றதுனால அவர் ஒரு ராசியை கடந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஒரு பலனை கொடுக்க போகிறாரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு அதிகமாக பெயர்ச்சியானால அது அதிசாரம்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு மினி குரு பெயர்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 50 நாட்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு சில கெட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த குரு அதிசாரம் அப்படின்னும் போது இன்னும் சிறப்பு என்னன்னா, அவர் கடக ராசிக்கு அதிசார பயிற்சி ஆகிறார். இந்த கடக ராசியில குரு உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கிரகம் உச்சமாகும் போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கும். நன்மையான இருக்கக்கூடிய இடத்துல உச்சமாகும் போது நன்மையான பலனை அதிகமாகவும், கெட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு கெட்ட பலன்களை அதிகப்படியாகவும் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை தான் ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள். ஏன்னா குரு அதிசாரம் அப்படின்னு சொல்லும்போது குரு இயற்கை சுபகிரகம். அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன், பண வரவுகளை கொடுக்கக்கூடியவர், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர், முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய, சுபமான பல விதமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான். அது உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்த போறாரு. அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிசார பெயர்ச்சி பலன்கள். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இப்போ 7.5 சனி நடக்குது. அதனால பார்த்தீங்கன்னா வேலையில பிரச்சனை, வேலையில தொந்தரவு, சில பேருக்கு வேலை போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, சில பேருக்கு வேலையே கிடைக்காம இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு அதிசாரம் பெற்று கடக ராசியில் உச்சம் பெறுகிறார். பாக்யாதிபதி கடக ராசியில் உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா அந்த அனைத்து விதமான பாக்கியங்கள் கிடைக்கும். அப்போ வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். பயப்படாதீங்க. வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்கன்னா வேலை வாய்ப்பு உடனே கிடைச்சிரும். அதே போல் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பவர்களுக்கும் இது ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா குருவுடைய பார்வை 12ஆம் இடத்துல வர்றதுனால வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பவர்கள், வெளியூரில் இருக்கவங்க இங்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர்றது, வெளிநாடு இருக்கவங்க இந்தியா வர்றது, இல்லை இந்தியாவில் இருக்கவங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கறது, இல்லை அங்கேயே வேலை பார்க்குறீங்க, அங்கேயே ஏதோ ஒரு பிரச்சனைகள் வேலை இல்லாமல் இருக்குது, இல்லை வீசா முடியுது, அது மாதிரி வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போய் வேலையை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் அதிசார பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம். ஏன்னா 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால் தொழிலில் இருந்த தடை, தாமதம், பிரச்சனை, அதே மாதிரி கடன் தொந்தரவு, வேலையில் இருக்கக்கூடிய, அதே மாதிரி அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான ஒரு நஷ்டம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், திருமண வாய்ப்புகள் கை கொடுக்கும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு கிடைக்கும். கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு சார்ந்த விஷயங்களை பெரிய லெவலில் ஒரு சேஞ்சஸை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் கொடுக்க போது.
வீடு வாங்கிறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கு, வீடு விற்கிறதுக்கு, இடம் விற்கிறதுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள், பிரச்சனைகள் தீரும். வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வீடு விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் கண்டிப்பாக இந்த அதிசார பயிற்சி பலன்களை கொடுக்க போகிறாரு. அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காதலால் ஏற்பட்ட மன கஷ்டங்கள், மன வலி, அதில் ஏற்பட்ட தோல்விகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி காதல் திருமணம் கைகூடுமா அப்படின்னு சில பேர் ஃபேமிலியில் போய் சொல்லி பார்த்துருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இப்போ ஒரு மன கஷ்டத்தில் இருக்கீங்க, ஏண்டா சொன்னோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அந்த நிலை மாறும். அந்த நிலை மாறி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு பொண்ணையே ஒரு பையனையே கல்யாணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி, பணம் கொடுக்கல, பணம் வாங்க முடியல, வெளியில் பணம் கொடுத்துருக்கேன் வரல, ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன் பணம் வரல, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. நகை வச்சுருப்பீங்க நிறைய மேஷராசி என்பவர்கள். இப்போ என்னென்னா நகையை வச்சு நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், நகையை வச்சு லோன் கட்டினேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு அந்த நகையெல்லாம் திருப்பி வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. தங்கம் ரேட்டு ஏறியே போயிடுச்சு சார், எங்கே சார் வாங்குறதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த 50 நாட்களில் அதற்கான ஏதாவது ஒரு பிளான் பண்ணியே தீருவீங்க. தங்கம் வாங்கியே தீருவீங்க. தங்க முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே வருவதற்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்குது. கணவன் மனைவி அந்யோன்யம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, வெளியூர் வெளிநாடு சென்று பயணம், சுற்றுலா செல்வதற்கான ஒரு வாய்ப்பு, எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான பயிற்சியாக குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் இருக்க போது. 7.5 சனியெல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் கடந்து சில நன்மைகளை கொடுக்கக்கூடிய, அது முக்கியமாக ஒரு 50 நாட்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நீண்ட நாள் ஒரு பலனை தரும். நிறைய பேர் கேட்பாங்க, 50 நாளில் என்ன சார் பெருசாக நடந்துடும்? 50 நாள் கிடையாது, ஒரு நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வெற்றியை கொடுத்துருக்கு. அந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிசார பயிற்சி பலன்களாக மேஷராசி என்பவர்களுக்கு அமையப்போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். அதே மாதிரி இது 50 நாட்களுக்கு உண்டான பலன்கள் தான், பயப்பட வேண்டாம். கெட்ட விஷயங்களை சில ராசிகளுக்கு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. இது ஒரு 50 நாட்கள் தான். அதே மாதிரி நல்ல விஷயங்களை கேட்குறவங்களும் ரொம்ப நாளுக்கு நினைக்காதீங்க, இது ஒரு 50 நாட்களுக்கு உண்டான பயிற்சி. அதுவும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தினுடைய கிரகநிலைக்கு தந்தாற்போல் மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லவராக இருக்கணும், குரு நல்ல இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான பலன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் தசாபுத்தி, கெட்ட கிரகங்களின் தசாபுத்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் சுப கிரகம் தான், ஆனால் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுது. அதில் மெயினாக கிரகங்கள் எப்போவுமே கெட்ட பலனை எப்போ இந்த தசாபுத்தியில் கொடுக்குதுன்னா மெயினாக சனி திசை, ராகு திசை, கேது திசை. ஒரு கடன் அதிகமாவதற்கான காரணமாக இந்த புதன் திசை எல்லா ராசி என்பவர்களுக்கும் அமையுது. அதே போல் சுக்கிர திசை, சூரிய திசை சில பேருக்கு நன்மையை செய்தாலும் கடைசி ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு. அதனால் அது உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து மற்ற முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களா? எங்கள் வீட்டிலலாம் நோட்டில் தான் எழுதி வச்சுருக்கோன்னு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நோட்லையும் எழுதி தரோம், ஒரு வாரம் டைம் ஆகும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் நம்ம ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்க காத்துட்ருக்கு, படிப்பு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கும், குடும்ப உறுப்பினர் உறவு எப்படி இருக்கும், அப்படி எல்லா விதமான பலன்களையும் பார்ப்பதற்கு சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம இன்ஸ்டியூட்டில். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் பார்க்கறது எப்படி, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட், அதை எப்படி முகூர்த்தத்தை நிர்ணயம் பண்ணுறது, அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறையில் கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சோழி பிரசனம் எப்படி படிக்கிறது, எப்படி பார்க்கறது, அதே போல் தேவ பிரசனம், ஒரு கோவில் கட்டுறோம், ஒரு கோவில் நிர்மாணம் பண்ணுறோம், எந்த சிலையை வைக்கலாம், எது வைக்கக்கூடாது, எந்த தெய்வம் நம்மளுக்கு நிறைய பல விதமான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம்.
அஷ்டமங்கல பிரசனம், நீண்ட காலமா எங்க குடும்பத்துல கல்யாணமே ஆகலை, நீண்ட காலமா ஒருத்தர் இறந்துகிட்டே வராங்க, இந்த மாதிரி பார்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.